ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 பேதுரு 2 அதிகாரம் 10 1 Peter chapter 2 verse 10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று 2 அத்தியாயங்கள் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு முன் ஒரு மனிதன் தேவனுடைய ஜனமாக இல்லை. ஆனால் எப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தன் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் தேவனுடைய ஜனமாக மாறுகிறான். அதே போல கிறிஸ்துவுக்கு முன் அவன் இரக்கம் பெறாதவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்கு பின் அவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியம். Dear child of God, we need to understand there are 2 chapters in everyone's life. Before we receive Jesus Christ, we have a chapter. We have a season. When we did not receive Jesus as our Savior or our Lord, we were not God's people. We were heathens. We were not washed by the blood of Jesus Christ. We need to understand only the blood of Jesus Christ cleansed all our sins and made us to become the children of God. We are the people of God. So, the second chapter in our life is Christ is in our life. The life after we received Jesus as our personal Savior. When we receive Jesus as our Savior, we become the children of God and we are people of God. The same way, before we accept our Lord Jesus as our Savior, we have not obtained mercy from God. But once we receive Jesus as our personal Savior, we obtain the mercy of God. That means He forgives all our iniquities, all our trespasses, and all our transgressions in our life. We need to understand only by the blood of Jesus Christ we receive mercy, we obtain mercy. Because our Lord Jesus Christ shed His precious blood on the cross of Calvary, we become God's children and we obtain the mercy of God. Now, the devil has no power to claim us as his people anymore. We belong to Jesus. We have obtained mercy. So the devil cannot condemn us. The devil cannot accuse us. But our Lord Jesus Christ is interceding for us. He is pleading for us. The blood of Jesus is pleading for us. So we need to believe in our Lord Jesus Christ so that the devil has no part in our life. நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு எந்த பங்கும் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அவருடைய சொந்த ஜனங்களாக மாற வேண்டும். அவருடைய இரக்கத்தை பெற்றவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள். நாங்கள் உம்மிடத்திலே இரக்கம் பெற்றிருக்கிறோம். உமக்கு நன்றி. இனிமே பிசாசுக்கு எங்களிடத்துல எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி கழுவி சுத்திகரித்து எங்களுக்கு இரக்கம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.